ஆனிமல் சொல்லிங்கன்னா பார்க்க போகிறோம்னா த விச் அந்த பி சீசன் 1 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்க முன்னாடி போன எபிசோட் பார்க்கணும்னா பார்த்துட்டு வந்துங்க. அப்போ தான் அந்த எபிசோட் புரியும். அதே மாதிரி வழக்கம் போல் சொல்கிறது தான், யாருமே இன்ட்ரோ அவுட்ரோ மட்டும் பார்த்துட்டு நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் என்ன சொல்ல வரணும் அது மாதிரி இந்த எபிசோட் உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்போ தான் உங்களுக்கு மேபி ஃபியூச்சரில் போடுற எல்லா எபிசோடும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதே மாதிரி புரியவும் செய்யும். அதே மாதிரி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு 2K அடிக்கணும் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமமான சப்போர்ட்டை காட்டுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அனிமி மேலே யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அதே மாதிரி மறக்காம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. சரி, வளரும் பசமாக அந்த வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜன்மி தமிழ். நான் கொஞ்சம் கைஸ் ஃபர்ஸ்ட் என்ன கட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார். ட்ராவல் பண்ணி ஒரு வில்லேஜுக்கு போகிற மாதிரி கட்டுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வில்லேஜில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஹெட் குவார்ட்டர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குவாங்க. அந்த வில்லேஜையும் பக்கத்தில் போயிடுவார். அந்த வில்லேஜை வந்துட்டு பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோன்னா என்ன ஆகுனா, அந்த வில்லேஜுக்குள்ளே காட்டும்போது அந்த வில்லேஜ் மரத்துக்கு மேலே மாடெல்லாம் கிழிச்சு யாரோ தொங்க விட்டுருப்பாங்க. தொங்க விட்ட உடனே அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு விச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க, நம்ம போக விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த விச்சு ஓவராக பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லும்போது, இந்த பக்கம் பார்த்தா நம்ம யாரோ நம்ம பீஸ்ட் அங்கே பக்கம் போகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பக்கம் பார்த்தா ஒரு அண்ணனே அக்காவும் தான், ஒரு தம்பியும் அக்காவும் தான் காட்டுவாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, தம்பிக்கார என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஃபேர் வலிக்கிறாங்க அதனால நம்ம கூட அப்படி சொல்லும்போது அவள் வரமாட்டேன்னு சொல்லுவாள். அப்போ நடுவில் ஒருத்தன் வந்துட்டு கழுத்தை பிடிச்சிட்டு, ஏன் என் மாடெலாம் எதுக்கு ஒன்றா அப்படி கேட்கும்போது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் மாடை பற்றிலாம் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி சொல்லும்போது, அதுக்குமே சொல்லுவான், நீ தான் எல்லாத்தையும் பண்ணால், நீ சொல்கிறதுலாம் நான் நம்ப முடியாது அப்படி சொல்லும்போது, அதுக்கு இன்னொரு பையன் கருப்பு சொக்காப்பட்ட பையன் அங்கே என்ட்ரி கொடுத்து, உங்களுக்கு தெரியுமாங்க அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு, நாங்கள் விட்னஸாக இல்லை, பட் எனக்கு அங்கே சத்தம் கேட்டுச்சு. அப்போ தான் காட்டும்போது அங்கே மேலே வானத்துலேருந்து அதெல்லாம் விழுக ஆரம்பிக்கும். அப்போ இவனும் அதை சொல்ல, அதுக்குமே சொல்லுவான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுக்கெலாம் நான் என்னால் நம்ப முடியாது, இப்போ இதை நம்ப சொல்கிறியா நீ அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, அவள் ஒரு விச்சாக இருந்தாலும் அவள் இதெல்லாம் இந்த நேரத்துக்கு ஏதாவது பண்ணியிருப்பாளே அப்படி கேட்கும்போது, அப்போ அவன் சொல்லுவான், சரி அப்போ இதெல்லாம் என்னை நம்ப சொல்கிறியா, ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணுன்னு அப்படி சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் ரொம்ப பேசுகிறான்னு சொல்லிட்டு ஸ்பெல்லை போட்டு அவனை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி 2 பேரையும் அங்கேருந்து தட்டி விட்டுருவாங்க. சரி, அவங்களுக்கு அங்கேருந்து கிளம்பும்போது இவன் சொல்லுவான், சரி உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களும் சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடனே அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லுவான், அவங்கக்கிட்ட நான் ஒரு ரிக்வஸ்ட் கேட்கணும் அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், நம்ம தம்பிக்காரன் சொல்லுவான், சரி நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இங்கே நலவு பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல பீச்சில் வந்து நடந்துட்டு இருக்கும்போது இவங்க இடிச்சிட்டு, என்ன எதுக்கு எங்களை இடிச்சு சொல்லும்போது அவங்க 2 பேரும் அடிச்சு போட்டுருவா. அப்போ ஹீரோக்கு தெரிஞ்சிடும் அடுத்து இந்த விச்சை தான் அட்டாக் பண்ண வருவானே. டக்குன்னு இவன் பேரியரை போட்டு தடுப்பான முடியாது. அப்போ அந்த இடத்துக்கு என்ன ஆகுனா, இவனை காக்காவெல்லாம் வச்சு தடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ இவன் சொல்லுவான், இவளால் ஒரு பிரச்சனை இல்லை, எதுக்கு எங்கள் அக்காவை தருறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவள் கழுத்தில் உள்ள அந்த இதை காட்டுவான். காட்டிட்டு, இது ஞாபகம் இருக்கா, நீ உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு இவனும் எதுவும் சொல்ல மாட்டான். டக்குன்னு பார்த்து அந்த பையன், அந்த கருப்பு சொக்காப்பட்ட பையன் ஒரு மாஸ்டருக்கு இது பண்ணுவான். அதை நமக்கு மட்டும்தான் காட்டுவாங்க, அதை யாரும் காட்ட மாட்டாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் நேரத்தில் ஆச்சரியப்படும், எப்படி அந்த மாஸ்டர் வந்துச்சு, இவ்வளோ இது பேசவும் முடியாது, எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களும் விட்டுருவாங்க. அப்போ சுற்றி இருக்கவங்களாம் இது ஒரு விச்சு பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இங்கேருந்து ஒரு ஜன்னல்லேருந்து பார்ப்பான். அது அந்த சீனோட கட் பண்ணி நம்ம அக்காக்காரையும் தம்பிக்காரனும் இருக்கிற ஒரு வீட்டை கட்டுவாங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னா இவர் டீ செஞ்சு கொடுப்பா. அந்த டீயை குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, இது மவுண்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த டீ அப்படி சொல்லிட்டு இதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த டீயெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு இவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பான். அப்போ இவங்களும் சொல்லுவாங்க, என் அக்காவுக்கு சின்ன வயசுலேருந்து எதுவும் பேச முடியாது, அதனால் அவளும் மேஜிக் பண்ண மாட்டா, அவளுக்கு அவ்வளோவா மேஜிக் நாலேஜும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்லுவான். அதே மாதிரி ஸ்பெல்லும் இது பண்ண முடியாது, ஒரு வாய்ஸ் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அப்போ நம்ம பீஸ்ட்டுக்கிட்டே சொல்லுவான், இது எஃபெக்டே இல்லை, இது வேஸ்ட்டான ஒரு முயற்சி அப்படி சொல்லிட்டு நம்ம பீஸ்ட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான். அவளுக்கும் தெரிஞ்சிடும் இவளால் பேச முடியாதுன்னு. அப்போ இவனும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் கப் காப்பி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு அவனும் சொல்லுவாள், இது என்னன்னே தெரில, நடுவில் இருந்தால் என் அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவன் சொல்லுவான், ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்பெல்லு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணோன்னா அவங்க ஒன்று அவங்க வாய்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும், இல்லைன்னா எழுதி வச்சு இது யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி அப்படி சொல்லுவான். அதனால் எப்போவும் எனக்கு தெரிஞ்சு உங்கள் பெட்லைன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பிளட் லைனாக கூட இருக்கலாம், அதுவும் ரொம்ப பெரிய விச்சஸோட பெட்லைனாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க இப்போ இதை பற்றிலாம் சொல்லிட்டு இருப்பான். அவங்களோட இவங்க இப்போ ஆன்சர்ஸை பற்றி அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவங்க பார்த்தா டிஃப்ரெண்ட் பெட்லைனாக இருந்தாலும் இப்போ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறதா அப்படி கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி பெட்லைன் இவளுக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்கு அப்படி சொல்லும்போது, அங்கே கருப்பு சக்கா விட்டுருக்க பையன் என்ன சொல்லுவானா, ஆமாம் எனக்கும் இதை பற்றி நாலேஜ் இருக்குது, கொஞ்சம் எங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் மேஜிக்கை பற்றி தெரியும் அப்படி சொல்லும்போது, ஓ சரி அப்படி சொல்லுவான். அதே மாதிரி சொல்லுவான், எதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாங்க, ஆனால் உங்களை சுற்றி எப்போவுமே உங்கள் எனிமீஸ் இருக்காங்க, அதை மட்டும்
மறந்துடாத, நீ கொஞ்சம் சேஃபாகவே இருங்க அப்படி சொல்லிட்டு இவனை சொல்லுவான். நான் வந்து அப்போ தான் சொல்லுவான், மறுபடியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான், நாங்கள் வந்து மேஜிக் ஆர்கனைசேஷனில் வந்திருக்கோம், எப்போவுமே மக்களுக்காக மேஜிக் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு திரும்ப அப்படியே சொல்லிட்டு இருப்பான். இங்கே பார்த்தோன்னா அந்த கருப்பு சொக்காப்பட்ட பையன் அவன் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போகும்போது என்னப்பா திரும்ப அவன் ஃபேர்வெல் கொடுத்த அந்த இதுதான் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா, டீ குடிச்சிட்டு இருக்காங்க இருக்கும்போது, ஆமாப்பா அதான் வேறு வழி என்ன அப்படி சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருப்பார். அப்போ இவங்க நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தோன்னா நம்ம தம்பிக்காரனும் அக்காக்காரனும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தம்பிக்காரன் சொல்லுவான், எனக்கு எப்படி இருந்தாலும் இந்த வில்லேஜ் விட்டு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை, அதனால் என்னால் இந்த மாதிரி என்றெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. அதே மாதிரி அவன் வருவான் நீ நினைக்கிறியா அப்படி கேட்கும்போது அதுக்கும் அவன் ஆமாம் ஆமான்னு சொல்லுவான். ஆனால் கண்டிப்பாக நம்மளை சுற்றி நிறைய எனிமீஸ் இருக்காங்க, அது சொன்னது அவன் உண்மை தான், பட் என்ன நடந்தாலும் நான் எப்போவுமே அவங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுவான். அப்போ இங்கே பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் இன்னும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அதுக்கு அவள் சொல்லுவா, ஒரு விச்சால் மேஜிக்கு யூஸ் பண்ணலன்னா ஒரு பணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருப்பாள். அப்போ அவன் சொல்லுவான், நீ கொஞ்சம் யோசிச்சுப்பார், அவள் வந்து அந்த மேஜிக் யூஸ் பண்ணாட்டியும் ஒரு விச்சு எப்படி ஒரு தீயால் அந்த மார்க்கு இதெல்லாமே இருக்க முடியும். அவன் மார்க்கை பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைஞ்சா, கண்டிப்பாக உடம்புலேயே ஒரு மார்க் இருக்குது அப்படி சொல்லும்போது இவனு சொல்லுவான், ஏன்னா கண்டிப்பாக ஒரு சிமிலரான மார்க்கை உடம்புல இருக்கிறனால தான் அவள் ஓ மார்க்கை பார்த்தோன்னே கொஞ்சம் அதிர்ச்சி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவளோட ஜென்ரேஷனில் எப்படி இருந்தாலும் வாய்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவள் ஒரு கேர்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கா, ஒரு சாபத்தினால பாதிக்கப்பட்டிருக்கா, இந்த வாய்ஸை சீல் பண்ணி வச்சுருக்கா, அது யாருன்னு தெரியல எனக்கும் அப்படி சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருப்பான். உண்மையை கண்டுபிடிச்சிருவான் ஓரளவுக்கு. அப்போ இவங்களும் இங்கே பார்த்தா இவங்க ஒருத்தர் செத்து கிடப்பான் வீடு உடஞ்சி. அப்போ என்னாச்சுன்னு சொல்லுவான், அவன் அந்த விச் அண்டர்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம ஃபேர்வெலோட வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படி சொல்லும்போது இவன் காக்கா வச்சு பார்ப்பான். அந்த இடத்துல அந்த எக்ஸிக்யூட்டர் இருப்பான். அப்போ இதை பார்த்தோன்னே இவன் பயந்துட்டு எக்ஸிக்யூட்டர்னு சொல்லிட்டு ஓடுவான். அப்போ அந்த பையனு பின்னாடி வரும்போது டக்குன்னு கன் எடுப்பான். கன் எடுத்துட்டு டப்னு சுட்டு போட்டுருவான். நம்ம அந்த கருப்பு சொக்காப்பட்ட பையனை எதுவும் ட்ரை பண்ணாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அவன் டக்குன்னு எந்திரிப்பான். பார்த்தா என்ன ஆகுனா அவன் மேலே புல்லட்டே பட்டிருக்காது. உண்மையிலேயே அவன் நினச்ச மாதிரியே இவனும் அந்த எக்ஸிக்யூட்டரோட ஒரு பேர் 2 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தன் அவன் வந்து ஹீரோ குத்தி போட்டு அவனை தள்ளி விட்டு இங்கேருந்து போவான். அப்போ இங்கே பார்த்தா அந்த எக்ஸிக்யூட்டரும் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வரும்போது இது எதுவுமே தெரியாத அந்த ஃபேர்வெல் பின்னாடி வந்து அந்த விறகை பிடிக்கிட்டு இருப்பான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட கட் பண்ணிடுவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்துக்கிறேன். அதே மாதிரி இந்த சீசன் இந்த விச் அந்த பீஸ்ட் இது வந்து முடிகிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் பாக்கி இருக்குது. அந்த எபிசோடும் போட்டேன்னா இதோட இந்த ஃபஸ்ட் சீசன் முடிஞ்சுது. மேபி செகண்ட் சீசன் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் பண்ணலாம். அதே மாதிரி இனிமேல் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா நான் கடைசி அந்த 12வது முடிச்சுட்டு சப்ஸ்கிரைபர் கேட்குற மாதிரி சொல்கிற அனிமிலேருந்து ஃபஸ்ட்டு எபிசோடாக நான் இது பண்ணுவேன். போக போக அது இப்போ ட்ரெண்ட் ஆச்சுன்னா அந்த மொத்த போட்ட ஃபஸ்ட் எபிசோட்லேருந்தே ஃபுல்லாக அதோட கண்டினியூஸை அப்படியே கவர் பண்ணி விட்டுறலாம். சரியா? அதனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது, போடுறதும் போடாமல் இருக்கிறதும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கான சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ போடுறத விட்டேன். கொஞ்சம் ஒர்க் பிளேஸில் இருக்கிறதுனால இப்போ அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு நைட்டு மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். அதனால் நைட்டு மட்டும்தான் வரும். அதனால் கோச்சிக்காமல் வீடியோஸை பாருங்கள். சரி, உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கோல்டன் தமிழ்.